அதானி குழுமம் அமெரிக்காவில் மின்வாரியம் தொடர்பான சாதனங்களை தயார் செய்வது தொடர்பான ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தற்பொழுது அதானி குழுமம் மறுத்து ஒரு ஊடக செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நியூயார்க் நீதிமன்றம் சுமத்திய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை, அது போன்று எந்த ஒரு பணமோ அல்லது பொருளோ நாங்கள் கொடுக்கவில்லை என்றும் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்து இந்த அறிக்கையினை தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறார்கள். அதானி கிரீன் எனர்ஜி எந்த ஒரு அதிகாரியையும் சந்தித்து இது போன்ற எந்த ஒரு பணமும் அல்லது பொருளோ கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்க நீதித்துறை வழங்கியிருக்கக்கூடிய இந்த அடிப்படை குற்றச்சாட்டுகளை முழுவதுமாக நாங்கள் மறுக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அதே போன்று வெளிப்படைத்தன்மையும் முறையான நிர்வாகமும் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய எங்கள் மீது சுமத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முழுவதுமாக மறுப்பதாகவும் தற்பொழுது அதானி குழுமமானது தற்பொழுது அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதே போன்று இந்திய பங்கு சந்தைகளிலுமே கூட 12.3 கோடி முதலீடுகள் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அதானி குழுமத்தின் பங்குகள் வெகுவாக கொழுந்திருக்கின்றன. குறிப்பாக அதானி கிரீன் எனர்ஜி, அதானி சொல்யூஷன் உள்ளிட்ட அந்த நிறுவனத்தின் பங்குகள் 18%, 20% என குறைந்து தற்பொழுது வர்த்தகமாகி வருகிறது. இன்றைய தினம் பங்கு சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் கடும் சரிவைகளை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 2,20,000 கோடி முதலீடுகள் தற்பொழுது சரிவை சந்தித்திருக்கின்றன. அதே போன்று அவர்களுடைய முதலீட்டாளர்களுக்கும் பங்கு சந்தை நிறுவனர்களுக்கும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய நிறுவனம் முறையான ஒரு வெளிப்படை தன்மையுடன் தான் இயங்கி வருகிறது. இதனால் முதலீட்டாளர்களோ அல்லது பங்கு சந்தை நிறுவனங்களோ பயப்பட வேண்டாம், இந்த சிக்கலில் இருந்து வெளியே மீண்டும் வருவோம் என்றும் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றனர். ஆனாலுமே கூட முதலீட்டாளர்கள் தாங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பங்குகளை திரும்ப பெறக்கூடிய வகையில் தொடர்ந்து பங்குகளை திரும்ப பெற்று வருகின்றனர். இதனால் அவர்களுடைய பங்கு தொடர்ந்து சரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது.